அனைவருக்கும் வணக்கம். ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார். அதாவது சனிக்கிழமை அன்று அவர் கொல்லப்பட்டதாக முதலில் இஸ்ரேல் அறிவித்தது. இதை முதலில் மறுத்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் பின்னர் ஹிஸ்புல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. அதாவது இஸ்ரேலானது லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்துவதாக முடிவு செய்வதற்கு முன்பாகவே ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போன் பயன்படுத்தாமல் தொலைத்தொடர்பு தொடர்பு கொள்வதற்காக பேஜர்களை மட்டுமே பயன்படுத்தி வந்த நிலையில் ஒரே நாளில் 1 மணி நேரத்தில் அனைத்து பேஜர்களும் வெடிக்கும் அளவுக்கு ஒரு யுக்தியை கையாண்டதில் அனைத்து பேஜர்களும் வெடித்து சிதறியதில் கிட்டத்தட்ட 3000 ஹிஸ்புல்லா அமைப்பினர் படுகாயமடைந்தனர். அதேபோல் 30க்கும் மேற்பட்டவர் கொல்லப்பட்டனர். அதாவது முதலில் ஹிஸ்புல்லா தொலைத்தொடர்பை துண்டித்துள்ளது. அதாவது உடனடியாக அவர்களால் ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அதை பேஜரை வெடிக்க வைத்தது மட்டுமல்லாமல் அதை பயன்படுத்தியவர்களும் படுகாயமடைந்துள்ளனர். அதன் பிறகு இஸ்ரேலானது தனது தாக்குதலை நிறுத்தாமல் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அதை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. அதாவது டார்கெட்டட் ஸ்ட்ரைக் என்பார்கள். தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை குறிவைத்து துல்லியமாக தாக்குதல் நடத்தும் யுக்தியை இஸ்ரேல் இராணுவமானது கடைபிடித்து வான்வழி தாக்குதலை நடத்தியது. அதில் குறிப்பாக பங்கர் குண்டுகளையும் மற்றும் ராக்கெட்டிலிருந்து தாக்குதல் நடத்தும் ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா என்பவர் பெய்ரூட்டுக்கு அருகில் உள்ள தகியா என்ற ஹிஸ்புல்லா தலைமையகத்தில் அவர் தங்கியிருப்பதாக இஸ்ரேல் உளவுத்துறை உறுதி செய்ததை அடுத்து அதன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. அந்த தாக்குதல் நடத்துகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவின் டாப் கமாண்டர்ஸும் ஹிஸ்புல்லா ஒன்று கூடி இஸ்ரேலின் தாக்குதலை முறியடிக்க எவ்வாறு தாக்குதல் நடத்துவது என்று ஒருங்கிணைந்து எப்படி செயல்படுவது என்று ஆலோசனை கூட்டம் நடந்துள்ளது. அந்த சமயத்தில்தான் இஸ்ரேலானது அவர் தங்கியிருந்த கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் அவர்கள் இருந்ததை அறிந்து கொண்டு அதன் மீது பங்கர் குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதில் அந்த கட்டிடம் முற்றிலுமாக தரைமட்டமாகி அதன் கீழே இருந்த அனைவரும் கொல்லப்பட்டனர். அப்பொழுதுதான் இஸ்ரேல் இராணுவமானது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டதாக அறிவித்தது. அதாவது இந்த பங்கர் குண்டுகள் என்பது கட்டடத்தின் உள்ளே புகுந்து அதன் பிறகு வெடிக்கும் திறன் கொண்டது. அப்படி அந்த திறன் காரணமாக மொத்த கட்டிடம் இடிந்து விழுவது மட்டுமல்லாமல் அங்குள்ள அனைவரும் கொல்லப்படுகின்ற யுக்தியைத்தான் இஸ்ரேலானது கடைபிடித்தது. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 6 குடியிருப்புகள் தரைமட்டமாகியுள்ளன. பலர் கொல்லப்பட்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் அவருடன் இருந்ததாக அறியப்படும் முக்கியமான ஹிஸ்புல்லா கமாண்டோக்கள் அல்லது தலைவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். குறிப்பாக அதன் தலைவர் ஹசன் நஸ்ருல்லா மற்றும் இப்ராஹிம் முகமது குபாசி என்பவர் ஏற்கனவே கொல்லப்பட்டவர். இப்ராஹிம் அலியும் ஏற்கனவே கொல்லப்பட்டவர். அதன் பிறகு அலி கார்கி மற்றும் ஏவுகணை தளபதி முகமது அலி இஸ்மாயில், துணைத் தலைவர் ஹுசைன் அகமது இஸ்மாயில் ஆகியோர் கொல்லப்பட்டனர். இதற்கு முன்பாக பிரிகேடியர் அப்பாஸ் என்பவரும் கொல்லப்பட்டுள்ளார். அதாவது ஹிஸ்புல்லா அமைப்பில் தலைவருக்கு அடுத்து இருக்கின்ற 2ஆம் நிலை 3ஆம் நிலை தலைவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என்பது நம்மால் தெரிய வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஹசன் நகரில் அருகிலே ஏன்டி சிப் குருசி மிசிலி 12க்கு மேல் இருந்ததாகவும் அதையும் இஸ்ரேல் தாக்கி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாகவே அதிகாலையில் அனைத்து மக்களுக்கும் மெசேஜ் அனுப்பி அனைவரும் இங்கிருந்து வெளியேறி விடுங்கள் என்று அறிவித்ததை அடுத்து மக்கள் கூட்டமாக தங்கள் கையில் கிடைத்ததை மட்டும் எடுத்துக்கொண்டு பெய்ரூட்டை நோக்கி ஓடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல்தான் ஹிஸ்புல்லா மீது இஸ்ரேலான தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக லெபனானின் தெற்கு பகுதியில் உள்ள பெக்கா பள்ளத்தாக்கிலும் ஹிஸ்புல்லா மிகப்பெரிய தாக்குதல் நடத்திய பொழுதும் இதேபோல் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அங்குள்ள மக்களை வெளியேற சொன்னது. ஏனெனில்
அங்குள்ள பங்கர்களில் ராக்கெட்டுகள், ஏவுகணைகள், குருசி மிசைல்கள் மற்றும் ட்ரோன்கள் பதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கிருந்தால் உங்களை ஹிஸ்புல்லா மனித காரியமாக பயன்படுத்தி வெளியேறுங்கள் என்று சொல்லி அவைகளை அழித்து விட்டதாகவும் இஸ்ரேல் இராணுவமானது தெரிவித்துள்ளது. இப்படி லெபனானின் மீது 1600 டார்கெட்டட் ஸ்ட்ரைக், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இலக்குகளை இஸ்ரேல் தாக்கல் நடத்தியுள்ளது. குறிப்பாக தெற்கு பெக்கா பள்ளத்தாக்கு, ஹெர்மல், பிபுலோஸ், பால்பெக் போன்ற பகுதிகளில் வான்வெளி தாக்கலை நடத்தி ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்களை அழித்து விட்டதாக இஸ்ரேல் இராணுவமானது அறிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் ஹசன் நஸ்ருல்லா என்பவர் கொல்லப்பட்டுள்ளார். முதலில் ஹசன் நஸ்ருல்லா என்பவர் யார் என்றால், இவர் 1960ஆம் ஆண்டு பிறந்தவர். இவருடைய தந்தை காய்கறி பழங்கள் விற்கின்ற ஒரு வியாபாரியின் மூத்த மகனாக பிறந்தார். 1975 அதாவது தனது 15வது வயதிலேயே சியா இராணுவ குழு என்ற அமுல் குழுவில் இணைந்தார். அதன் பிறகு 1982 வெளியேறினார். 1985 ஹிஸ்புல்லா அமைப்பு உருவான போது அதில் அவர் இணைந்தார். அப்போது ஹிஸ்புல்லாவின் தலைவராக இருந்த அப்பாஸ் அல் முசாவி என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். அதன் பிறகு ஹிஸ்புல்லாவின் தலைவரான ஹசன் நஸ்ருல்லா தன்னுடைய முன்னாள் தலைவர் அப்பாஸ் அல் முசாவி படுகொலை செய்யப்பட்டதற்கு இஸ்ரேலை பழிவாங்க வேண்டும் என்று அவர் திட்டம் போட்டு தாக்குதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அதுவே அவருடைய முதல் நடவடிக்கை. இப்படி 2000ஆம் ஆண்டில் தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கும் இஸ்ரேல் இராணுவத்திற்கும் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு போர் போல் நடந்த மோதலில் இஸ்ரேல் பின்வாங்கி சென்றது. இதை ஹசன் நஸ்ருல்லா ஹிஸ்புல்லா கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக கருதினார். அதாவது ஹசன் நஸ்ருல்லாவுடைய தலைமைக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. எனவே அதை இஸ்ரேலுக்கு எதிராக முதல் அரபு வெற்றி என்று ஹசன் நஸ்ருல்லா அறிவித்தார். இதன் பிறகு ஹசன் நஸ்ருல்லாவை கொலை செய்வதற்காக இஸ்ரேல் பல திட்டங்களை தீட்டியதில் 2006ஆம் ஆண்டு ஹசன் நஸ்ருல்லா வீடு மற்றும் அலுவலகம் மீது தாக்கல் நடத்தியதில் ஹசன் நஸ்ருல்லா காயமின்றி தப்பினார். அதன் பிறகு ஹிஸ்புல்லா தலைவரான ஹசன் நஸ்ருல்லா தனக்கு இஸ்ரேல் மூலம் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது என்று பல இடங்களில் மாற்றி மாற்றி தங்கி அவர் வெளி உலகுக்கே வராமல் இருந்தார். இப்படி கிட்டத்தட்ட அவர் 20 ஆண்டுகள் வாழ்ந்துள்ளார். இந்த நிலையில் தான் ஹசன் நஸ்ருல்லா இருந்த இடம் அறியப்பட்டு அவருடைய தலைமையிடமான தகையா என்ற இடத்தில் குறிவைத்து தாக்குதல் செய்யப்பட்டு அவர் கொல்லப்பட்டுள்ளார். அதேபோல கடந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஹமாஸ் தலைவரான இஸ்மாயில் ஹனியா என்பவர் ஈரான் தலைநகரன் டெஹரானிலேயே இதேபோல அவர் கொல்லப்பட்டார். அதாவது இஸ்ரேலின் நடவடிக்கையால் ஹமாஸின் தலைவரும் கொல்லப்பட்டுள்ளார். ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டுள்ளார். அதன் பிறகு பல்வேறு 2ஆம் 3ஆம் நிலை கமாண்டாக்கள் என்று அழைக்கப்பட்ட கமாண்டர்களின் தலைவர்கள் அவர்களும் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் பிறகு இஸ்ரேல் இந்த நடவடிக்கை நிறுத்தாமல் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. குறிப்பாக நேத்தன்யாகு ஐநா சபையில் பேசுவதற்கு சென்ற பொழுது அவர் தாக்குதலை நடத்த மாட்டார், ஏனெனில் ஐநா சபையில் பேசுகிறார், அங்கு போர் நிறுத்த நடவடிக்கை இருக்கலாம் என்றும் அவர் இஸ்ரேல் இல்லாத பொழுது ஹிஸ்புல்லா மீது தாக்கல் நடக்காது என்றும் எதிர்பார்த்த ஹசன் நஸ்ருல்லாவை இவர்கள் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரிலிருந்து இஸ்ரேல் இராணுவத்திற்கு நெதன்யாகு உத்தரவிட்ட பின்பே ஹசன் நஸ்ருல்லா தங்கியிருந்த தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது மிகப்பெரிய இஸ்ரேலின் உத்தியாகவே கருதப்படுகிறது.